ஏட்டி கருத்தம்மா, உன் பையனுக்கு எதுவும் பொண்ணு அமைஞ்சிச்சா இல்லையா? இல்லை நீயும் இப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறியா? ஏக்கா, நானும் பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டுன்னு தேடி தேடி தான் பார்க்குறேன். ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குதேக்கா. ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அக்கா கோமதிக்கா, உங்க பின்னாடி நிற்கிறாள் அந்த பொண்ணு யாரு? கோமதி பாட்டி, இங்க என்ன செய்றீங்க? வாட்டி, இங்க என்ன இந்த சைடு வந்திருக்க? சும்மாதான் பாட்டி, இந்த சைடு அப்படியே நடந்து போனேன், உங்களை பார்த்தனா அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியாம்மா? சரி சரி, பாட்டி மேல பாசம் வச்சு பார்க்க வந்திருக்கேன். என்னம்மா நல்ல பிள்ளை. சரி சரி, அம்மையை கேட்டேன்னு சொல்லு. என்னம்மா? சரிங்க பாட்டி. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, சரி, பார்த்து போயிட்டு வா. என்ன ஏங்கா, உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையா அந்த பிள்ளை? அப்ப வசதியா போச்சு நமக்கு. பிள்ளை பார்க்கறதுக்கு அழகா இருக்காளே. அவங்க வீடு எங்க இருக்கு சொல்லுங்க. அவங்க குடும்பம்லாம் எப்படி, அவங்க அம்மா அப்பாலாம் சொன்னீங்கன்னா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த பிள்ளைய. எதுக்கிட்டி? அக்கா, என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்கா. போய் ஒரு பார்த்துட்டு வந்துடலாமேன்னு பார்த்தேன். ஏன்டி அந்த பிள்ளை நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? என்னக்கா சொன்னீங்க? இல்லைம்மா, அந்த பிள்ளை நல்லா இருக்கால்ல, அதை தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளை நல்ல கிளி மாதிரி இருக்கா, இவரே ஒரு மாதிரி இருக்கா. இவன் மகன் என்னன்னு இருப்பானோ, கிளியை பிடிச்சி குரங்கு கையில் கொடுக்குற மாதிரில இருக்கும். அப்போ சரி, நம்ம என்ன செய்ய சொல்லுவோம் அடுத்து அவங்க பாடு. என்னக்கா ஒரே யோசனையா இருக்கீங்க? ஒரு யோசனையும் இல்லைம்மா, சும்மா தான் பார்த்தேன். அவங்க வீடு என்னன்னு சொல்றீங்களா? சரிம்மா, சொல்கிறேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்கே வந்துடுறியா? உன்னை வேணா கூட்டிட்டு போகிறேன் அவங்க வீட்டுக்கு. சரிக்கா, அதுவும் சரிதான். நானா போறதுக்குன்னு உங்களையும் கூட்டிட்டு போலாம்ல. ஐயோ, நம்மளாக தான் வரோன்னு சொல்லிட்டோம்மா அவள்கிட்ட. ஐயோ, அப்போ அவளாக தான் போகணும்னு நினச்சிருந்துருக்கா போல. நான் தான் அது தெரியாமல் நானும் வரேன்னு சொல்லி வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். சரிப்போ. கத்தமாக்கா, உங்கள் பையன் என்ன வேலை பார்க்குறாங்க? என் பையன் ரோட்டு கடை வச்சிருக்காங்கக்கா. நல்ல சம்பாத்தியம் பார்த்துக்காங்க. அவனே எல்லா செலவையும் பார்த்துக்குவான், வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும். அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். அப்படியா? சரி சரி. ஆமாம், இப்போ யார் வீட்டில் சமைச்சு சாப்பிடுறாங்க? எல்லாம் கடையில் தான் போய் அதை இதன்னு கடைக்கு பறக்கி தின்னுதுங்க. அதனால இப்போ இந்த மாதிரி ரோட்டு கடை இல்லாட்டி கடைகள் அந்த மாதிரி வச்சா தான் நல்லா ஓடும் இப்போ இருக்கிற காலத்தில். அதான் உங்கள் பையன் பார்த்து அதை வச்சுக்கிட்டானோக்கா? ஆமாம்மா, ஆமாம், என் பையன் புத்திசாலி. அதனாலதான் இப்போ அந்த மாதிரி கடையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே. அப்போ மாதம் எப்படியும் ஒரு 20,000 30,000 மேலே வந்துடும்ல? ஆமாக்கா, அதுக்கு மேலேயே வரும். கடை வச்சிருக்காம்ல. ஆமா, நல்ல காசு தான் பார்த்துக்கோங்க. பொண்ணு வீட்டில் கேட்டாங்கன்னா சொல்லுங்க இதெல்லாம், சரியா? சரிம்மா, சொல்கிறேன். நம்ம மகன் எங்க கடை வைக்க? அவனே வெளியே தான் பெருக்கி தின்னுட்டு அலைவான். அவன் கடை வைக்கவா? வேற கத்த சொல்ல. இப்போ இந்த மாதிரி ஏதாவது சொன்னாதான் பொண்ணு தருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியதான்.